செய்திருக்கிற உடன்படிக்கை இதோ உமது ஏக குமாரனை நீர் இந்த உலகிற்கு எங்களுக்கு கொடுத்திருப்பதன் மூலமாக இந்த உலகை எவ்வளவு தூரம் நீர் அன்பு செய்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் இந்த உயிருள்ள பிரசன்னத்தில் தெய்வீக வார்த்தைகளை கேட்பதற்காக இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. என்னையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பாடல்களை பாடி துதி ஆராதனை நடத்துகிற சகோதரரை ஒப்புக் கொடுக்கிறேன். இங்கிருந்து நாங்கள் கடந்து வெளியே செல்லுகிற பொழுது புதிய பலனோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு, புதிய ஒரு வலிமையோடு நீர் கொடுக்கிற நம்பிக்கையோடு செல்ல எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அன்புக்குரியவர்களே, நான் ஆராதனையின் துவக்கத்தில் சொன்னது போல நீங்களும் நானும் இறைவன் முன்னிலையில் ஒன்றுமில்லை. எத்தனையோ கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள், சிலுவைகள், அவமானங்கள் இதெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது எடுத்து வருகிறோம். ஆனால் இந்த ஒரே கடவுள் உயிருள்ளவரை மீண்டும் மீண்டும் இந்த ஆலயத்தில் சந்திக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு புதிய ஆலோசனைகளை, ஞானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஓசை இறைவாக்கினர் 4ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அறிவின்மையால் என் மக்கள் அழிகிறார்கள். என்ன சொல்றார் ஆண்டவரே? அறிவின்மையால் என் மக்கள் அழிகிறார்கள். அழிவுகளை பார்க்கிறோம், நிறைய அழிவுகள். ஆண்டவர் சொல்றாரு, அறிவின்மையால் என் மக்கள் அழிகிறார்கள். எந்த அறிவு? எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது, ஆற்றல், திறமைகள் இருக்கிறது, எவ்வளவு படித்திருக்கிறோம். அதெல்லாம் வெறும் தகவல் சேகரிப்பு. அதெல்லாம் என்ன? கடவுள் தகவல் சேகரிப்பு. கடவுள் சொல்லுகிற அறிவு, ஆற்றல் என்ன? கடவுள் கொடுக்கிற ஞானம் என்ன? இந்த மாதத்துல நிறைய விழாக்கள், குறிப்பாக செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தேவ அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை, வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்னொரு விழா அடுத்து வருகிறது, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. சிலுவையினுடைய, திருச்சிலுவையினுடைய மகிமை பெருவிழா, தி எக்ஸால்டேஷன் ஆஃப் த கிராஸ். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதம் 1 அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, மீட்பு பெறுகிற நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுவோமா? சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கோ மடமை, மீட்பு பெறுகிற நமக்கோ கடவுளின் வல்லமை. சிலுவைனா யாரும் விரும்புறதில்லை. துன்பம் என்றால் யாரும் விரும்புவதில்லை. துன்பங்களிலிருந்து எப்படி வெளியே வரலாம், துன்பங்களிலிருந்து விலகி ஓடுவது எப்படி என்று எல்லா மதங்களும் கற்றுக் கொடுக்கிற பொழுது
சிலுவையை, துன்பங்களை, துயரங்களை எப்படி எதிர்கொள்வது என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் முன்பாக நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. எல்லாருக்கும் வரும். அதான் ஆண்டவர் சொல்றார், அவரை பற்றிய அறிவிலே நாம் வளர இறைவன் இந்த நாளிலே இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். நமக்கு அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அது உலகத்தை சார்ந்த காரியங்களிலே கடவுளை பற்றிய தெளிவு, என்னுடைய துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், சிலுவைகளை பற்றிய தெளிவை பெற்றுக்கொள்ள இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆகவே அழிந்து போகிறவர்களுக்கு, புரியாதவர்களுக்கு சிலுவை என்பது ஒரு வெறுக்கக்கூடிய ஒன்று. ஆகவேதான் பவுலடியார் சொல்லுவார், யூதர்களுக்கு இந்த சிலுவை என்பது ஒரு தடைக்கல், ஸ்டம்பிளிங் பிளாக். மற்றவர்களுக்கோ இது ஒரு அவமானத்தின் சின்னம். ஒரு அவமானத்தினுடைய சின்னம் சிலுவை, ஒரு அவமானத்தினுடைய அடையாளம் சிலுவை. இயேசு ஆண்டவர் இந்த சிலுவையை கரங்களிலே எடுக்கிற வரை அது ஒரு அவமானத்தின் சின்னம். Praise the Lord. அது ஒரு துயரத்தின் சின்னம். இன்னைக்கு நாம சிலுவையை பார்க்கும்போது நம்ம வணங்குகிறோம். எது அவமானத்தின் சின்னமாக இருந்ததோ, துயரத்தின் சின்னமாக இருந்ததோ, இன்று அது ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாறியதற்கு காரணம் ஆண்டவர் இயேசுனுடைய கரங்களிலே அந்த திருச்சிலுவை கொடுக்கப்பட்ட பொழுது, அந்த திருச்சிலுவையை அவர் சுமந்து சென்ற பொழுது, சாதாரண மரம், சாதாரண சிலுவை ஒரு திருச்சிலுவையாக மாறியது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதைத்தான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசுவின் கைகளிலே உங்களையும் என்னையும் ஒப்படைக்கிற நேரம் ஆராதனை. வாழ்க்கையில எங்கு, எப்படி, எந்த விதத்தில் பிரச்சனைகள் வரும், துயரங்கள் வரும், என்னுடைய வாழ்க்கையினுடைய சிலுவை எது, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சிலுவை எது என்பதை அறிந்து கொள்ளுகிற நேரம் மட்டுமல்ல, அந்த சிலுவையோடு, சிலுவையை துன்பங்களோடு நாம் எப்படி அதை மேற்கொள்வது, எப்படி அதை எதிர்கொள்வது, எப்படி அதை தாங்குவது என்று கற்பிக்கிற கடவுளாக நம் முன்னிலையிலே நம் ஆண்டவர் இருக்கின்றார். சிலுவையிலே கடவுளுடைய அன்பு நமக்காக வெளிப்பட்டது. இயேசுனுடைய இதயத்திலிருந்தும் கடவுளுடைய அன்பு வெளிப்பட்டது. Praise the Lord. நல்லா கவனிங்க, சிலுவையிலிருந்தும் கடவுளுடைய அன்பு வெளிப்பட்டது, அவருடைய இதயத்திலிருந்தும் அன்பு வெளிப்பட்டது. இதுல எந்த அன்பு சிறந்தது? இதுல எந்த அன்பு சிறந்தது? சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட அன்பு. காரணம், இதயம் ஒரு நாள் நின்று போகும். துடிக்கிற இதயம், இதில் வெளிப்படுகிற அன்பு ஒரு நாள் நின்று போகும். ஆனால் சிலுவையிலே அவர் வெளிப்படுத்திய அன்பு இன்றும் நமக்காக காத்திருக்கிறது. ஆகவேதான் ஒருவர் கேட்டார் இயேசுவிடம், ஆண்டவரே, நீங்க எங்களை எவ்வளவு அன்பு செய்கிறீர்கள், எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்னார், எசாயா இறைவாக்கினர் வழியாக, இதோ எனது கரங்களை நாள் முழுவதும் விரித்து வைத்திருக்கிறேன். சிலுவையை பார்க்கும்போது கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசிகள், இந்த ஆலயத்தை நாடி வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த சிலுவை, திருச்சிலுவை ஒரு பெரிய கொடை, கிஃப்ட். இதை பார்க்கும்போது இதோ இன்றும் இன்றும் இந்த நேரமும் நான் என்னுடைய 2 கரங்களை விரித்திருக்கிறேன், என் அன்பை காட்ட, என் அன்பை வெளிப்படுத்த. Praise the Lord. Praise the Lord. அந்த இதயத்தில் இருக்கிற, இயேசுவின் இதயத்தில் இருக்கிற சாந்தமும் தாழ்ச்சியும் கனிவும் ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு கடந்து வருகிற நமக்கு இறைவன் கொடுக்கிறார். ஆண்டவரே, எனக்கு பொறுமை இல்லையே, பிரச்சனை நேரத்தில் நான் தவறான முடிவுகளை எடுக்கிறேன், எப்படி கையாளுவது என்று எனக்கு தெரியவில்லை, தவறான முடிவுகளை மீண்டும் மீண்டும் எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு சாந்த குணம் இல்லையே என்று நினைக்கிற நாம் இந்த ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். கனிவும் கனிவும் பொறுமையும் மன தாழ்ச்சியும் என்னிடத்தில் இருக்கிறது, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Praise the Lord. Praise the Lord. கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது மனிதர்களிடத்தில் ஓடுகிறோம், அவங்க கிட்ட போய் எல்லா குறைகளையும் சொல்லுகிறோம். பதில் எங்கு இருக்கிறது? பதில் இவரிடத்தில் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.
இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த அற்புதமான செய்தி, சிலுவையிலே ஒரு மகிமை இருக்கிறது, சிலுவையிலே ஒரு வல்லமை இருக்கிறது. There is a power in the crucifix. இயேசுவின் சிலுவையிலே ஒரு ஆற்றல் சக்தி இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் என்னிடத்துல சொன்னார், ஃபாதர், எங்கள் வீட்டில் பயங்கர பிரச்சனை, டெய்லி எப்படிதான் பிரச்சனைகள் புதுசு புதுசாக வரும் தெரியாது, எனக்கும் மனைவிக்கும் ஒத்து போவதே இல்லை, கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. என் மனைவி சொன்னார்கள், இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற சிலுவை. எங்க வச்சிருக்கிற சிலுவை? வீட்டில் வச்சிருக்கிற சிலுவை. இதை கொண்டு போய் கோயில்ல சாக்ரிஸ்டியில் வச்சுட்டு வாங்க. இப்போ பிரச்சனை எங்க வருது? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மாவுக்கு கேட்டகிசம் யார் எடுத்தாங்கன்னு தெரியல, அவர் கொண்டு வந்து சிலுவையை கோயிலில் வச்சுட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மீட்பு பெறுகிற நமக்கு சிலுவை ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை. ஆகவேதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் என்ன அறிக்கையிடுகிறோம்? ஆண்டவரே, நீங்கள் வரும் வரை உமது பாடுகளையும் மரணத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். We proclaim your death. சும்மா அல்ல அந்த வார்த்தைகள். ஏனென்று சொன்னால் அவருடைய பாடுகள், அவருடைய மரணம் ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்திலே கொண்டாடப்படுகிறது, இந்த ஆலயத்தில் நிகழ்கிறது. நீர் வருகிறவரை உம்முடைய பாடுகளை நினைத்து பார்க்கிறோம், உம்முடைய பாடுகளை நாங்கள் கொண்டாடுகிறோம், உமது உயிர்ப்பை அறிக்கையிடுகிறோம். நீங்கள் வாழ்கிறீர்கள், இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தார், அவர் இன்றும் வாழ்கிறார் என்பதை, உயிருள்ளவரை நீர் திரும்ப இந்த உலகத்துக்கு வருகிறவரை நாங்கள் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கிறோம். இதுதான் நாம் செய்யறது. அந்த கடவுளுடைய அன்பை என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு திருப்பலியிலும், ஒவ்வொரு வழிபாட்டிலும் அவர் எனக்காக பாடுகள் அனுபவித்து மரித்த கடவுள். அவருடைய மரிப்பிலே, மரணத்திலே வல்லமை இருக்கிறது. அவருடைய உயிர்ப்பு, அவர் வாழ்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் எதற்காக? இந்த உலகுக்கு சான்று பகர்வதற்காக. இந்த இயேசு கிறிஸ்து உண்மையாகவே வாழ்ந்தவர், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், சிலுவைகளை தாங்கியவர். அவர் மரணத்தின் மூலம், உயிர்ப்பின் மூலம் இரட்சணியத்தையும் விடுதலையையும் வாழ்வையும் அவர் கொண்டு வருகிறார். அவர் வாழ்கிறார், நானும் வாழ்கிறேன். Praise the Lord, praise the Lord. சொல்லும், இயேசு வாழ்வதால், இயேசு வாழ்வதால் நானும் வாழ்கிறேன், இயேசு வாழ்வதால் நானும் வாழ்கிறேன். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தில் எல்லாரும் சிலுவை வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையை, துன்பத்தை எப்படி எதிர்கொள்வது, என் வாழ்க்கையில எப்படி நான் ஏற்றுக்கொண்டு, இயேசு என்னோடு இணைந்துதான் அந்த சிலுவையை சுமக்கிறார், என்னோடு இருந்து கொண்டுதான் அந்த துன்பங்களின் மத்தியிலே, துயரங்கள் மத்தியிலே என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுவார், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. இல்லைன்னு சொல்ல, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. அடுத்த வசனம் என்ன? ஆயினும் நீங்கள் துணிவோடு இருங்கள், தைரியமாக இருங்கள், காரணம் நான் இந்த உலகத்தை வென்று விட்டேன். என்னுடைய சிலுவையின் மூலமாக, என் துயரங்கள், துன்பங்கள் வழியே இந்த உலகத்தை நான் வென்று விட்டேன். எப்படிப்பட்ட கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் புனித பவுலடியார் ஆண்டவரிடத்துல அவருக்கு இருந்த ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு நோய் அல்லது துன்பம், பிரச்சனை, அவர் சொல்றாரு, என் உடம்புல தைத்த முள் போல இருக்கிறது, என்னுடைய உடம்புல ஒரு முள் தைத்து அதை எடுக்காமல் இருந்தால் எப்படி வலி இருக்குமோ அப்படி என் வாழ்நாள் எல்லாம், நாள் முழுவதும் என்னிடத்தில் இருக்கிற இந்த துயரம், துன்பத்தை என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள், எடுத்து விடுங்கள் என்று பல முறை வேண்டினேன். குறிப்பாக 3 முறை மிக உருக்கமாக வேண்டினேன். அந்த கடவுள் 3 முறையும் ஒரே பதிலை கொடுத்தார், My grace is sufficient for you. சொல்லுங்க, என் அருள், என் அருள். வாயை திறந்து சொல்லுங்க, அந்த அருள் உங்களுக்குள்ள வரும். என் அருள்
உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். என்ன அர்த்தம்? தாங்குகிற சக்தி, துணிவு. இன்னைக்கு நிறைய பேர் தற்கொலை எண்ணங்களோடு, தற்கொலைக்கு சாதாரண காரியங்களுக்காக, அற்ப காரியங்களுக்காக எதிர்கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, துரோகங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, துன்பங்களை சந்திக்க முடியவில்லை என்று அழிவை நோக்கி போகிற உலகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், நான் உன்னோட இருக்கிறேன். ஏன் இந்த ஆண்டவர் மீண்டும் மீண்டும் இங்கே வெளிப்படுகிறார்? ஏன் இந்த இறை வார்த்தைகள், ஏன் இந்த அனுபவங்கள்? அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறுபடியும் 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 நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த பவுலடியாருக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உன்னோடு இருக்கிறது, நான் உன்னோடு இருக்கிறேன், நானும் உன்னோடு சேர்ந்துதான், உன் துன்ப நேரங்களிலே உன்னோடு இணைந்துதான் நான் இருக்கிறேன். பவுலடியார் அவருடைய ஆரம்ப வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எப்படி பணிகளை தொடங்கினார் என்றால், பரலோகம், மோட்சம், ஆண்டவர் இயேசுவுடைய இரண்டாம் வருகை என்று மகிமையான காரியங்களை பற்றியே பேசுவார். முதல்ல அவர் எழுதிய திருமுகங்கள், திருமடல்களில் இயேசு மீண்டும் வருவார், விண்ணக வாழ்வை நமக்கு கொடுப்பார் என்று மகிமைக்குரிய காரியங்கள், விண்ணக வாழ்க்கையை பற்றியே பேசினார். எப்பொழுது துன்பங்கள், போராட்டங்கள், சிலுவைகளை அவர் சுமந்து கொண்டாரோ, தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சிலுவையை பற்றி, துன்பங்களை பற்றி சரியான புரிதலை பெற்றுக்கொண்டு, அந்த துன்பங்கள் வழியாகத்தான், வாழ்க்கையின் துயரங்கள் வழியாகத்தான், சிலுவையின் வழியாகத்தான் நமக்கு மீட்பு உண்டு. ஆகவே நான் படுகிற வேதனைகள், நான் படுகிற கஷ்டங்கள், நோய்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு வேல்யூ, மதிப்பு இருக்கிறது. அதை இறைவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிற பொழுது, பிறருடைய விடுதலைக்காக என்னுடைய நோய்களை, என்னுடைய துயரங்களை நான் சுமக்கிற பொழுது, கடவுள் எனக்கு அருளையும் ஆசிரையும் கொடுக்கிறார். என் வழியாக, என் துன்பங்கள் வழியாக பிறருக்கு விடுதலையும் வாழ்வும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். ஆகவேதான் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் 6ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் அவர் சொல்லுவார், நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் பெருமை பாராட்ட மாட்டேன். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை பற்றி நான் அறிந்து கொள்வதே நான் பெறுகிற செல்வம், நான் பெறுகிற ஆற்றல், வலிமை என்று வெளிப்படுத்துகிறார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை அவமானத்தின் சின்னம் அல்ல. கைகளிலே விலங்கிடப்படுகிற பொழுது புனித தேவ சகாயம் பிள்ளை விலங்கிட்ட அந்த வீரனை பார்த்து அவர் சொல்லுவார், நீ இடுகிற இந்த விலங்கு, அதாவது கை விலங்கு, எனக்கு விண்ணகத்தில் சிவப்பு கம்பளம். இந்த துன்பங்கள் இதனூடே நான் கடந்து சென்று அதை வெற்றியை, விண்ணக ஆசிரை, விண்ணக மகிமையை நான் பெறுகிறேன். ஆகவேதான் ஃபாதர் பியோ, புனித ஃபாதர் பியோ அடிக்கடி சொல்லுவார், உலகம் சூரியன் உதிக்காமல் கூட ஒரு நாள் வாழ்ந்து விடலாம், இந்த ஆண்டவர் இல்லாமல், இந்த ஆண்டவருடைய சிலுவையின் வல்லமையும் மகிமையும் எனக்கு இல்லாமல் இந்த உலகத்திலே நான் வாழ முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23 தன்னை பின்பற்ற வந்த எல்லாரையும் திரும்பி பார்த்து, என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை, அப்புறம் என்ன சொல்றாரு, தன் சிலுவையை நாள்தோறும், லூக்கா நற்செய்தியில சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது, take up your cross daily. சிலுவை சுமப்பதற்கு நோ ஹாலிடேஸ். ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை, சூழல்கள், மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசுவாங்க. இது அன்றாட வாழ்க்கையில நிகழும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுது, உலகில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, தைரியமா இருங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், இந்த உலகத்தை நான் ஜெயித்து விட்டேன். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை அவமானத்தின் சின்னம் அல்ல, மகிமையின் சின்னம், வல்லமையின் சின்னம் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ளுகிறோம். கண்களை மூடுவோம். திருப்பாடல்கள் 119:71 நாம் வாசிக்கிறோம், எனக்கு துன்பம் விளைந்தது
எனது நன்மைக்காகவே. Praise the Lord, praise the Lord. நல்ல கவனிங்க. திருப்பாடல்கள் ஆசிரியர் 119 திருப்பாடல்கள் 71 சொல்லுகிறார், எனக்கு துன்பம் விளைந்தது எனது நன்மைக்காகவே, அதனால் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். என்ன சொல்றாருன்னா, அந்த துன்பங்கள் வழியாக கடவுளுடைய பேரன்பை நான் கற்றுக்கொண்டேன். கடவுள் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தார். கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த துன்ப துயரங்கள் நேரத்திலே கடவுளுடைய உண்மையான இரக்கமும் கனிவும் எனக்கு கிடைத்தது. சொல்லுவோம் அந்த வசனத்தை, எனக்கு துன்பம் விளைந்தது, சத்தமா சொல்லுவோம், எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உமது விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். ரோமையருக்கு எழுதிய கடிதம் 8வது அதிகாரம் 18வது வார்த்தையிலே வாசிக்கிறோம், இம்மை காலத்தில் நாம் படுகிற துன்பங்கள் வெளிப்பட போகிற மகிமையோடு ஒப்பிட தகுதியற்றவை. We cannot compare. கடவுள் எனக்கு கொடுக்க போகிற மகிமையோடு வெளிப்பட போகிற கடவுள் எனக்கு கொடுக்கிற அந்த மகிமைக்கு முன்பாக நான் படுகிற துன்பங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என்னை விட நான் கஷ்டப்படுறவங்க, துன்பப்படுகிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், ஆறுதல் பெறாதவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. என்னை நீர் சிறப்பாய் என்று அழைத்து வந்திருக்கிறேன். ஆகவே ஆவியானவர் ரோமையருக்கு எழுதிய கடிதம் 8:28 வாசிக்கிறோம், நம்முடைய நன்மைக்காக எல்லாவற்றிலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை உடனிருந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வழி நடத்துகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன ஆண்டவருக்கு இந்த பாடல் வழியாக, ஆண்டவரே, இதோ என் கவலைகள், இதோ என் பிரச்சனைகள், ஆனாலும் நீங்கள் கொடுக்கிற மகிழ்ச்சி, நீர் கொடுக்கிற சமாதானம், அதை பெற்றுக்கொள்ள இந்த பாடலை ஒரு ஜெபமாக மாற்றிக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரண நேரத்தில் அவர் எப்படி தன்னுடைய சிலுவையை, தன்னுடைய துன்பத்தை எதிர்கொண்டார் என்று நாம் தியானித்து, ஒரு நிமிடம் தியானித்து இறுதியாக நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாற்கு நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். 33 39 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரிக்கிற நேரம், சிலுவையில் இருந்து ஆண்டவர் பேசுகிறார். இறுதியாக எலோயி எலோயி லெமா சபக்தானி, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டி. அப்போ அருகில் இருந்தவர்கள் ஏளனமாக பேசுகிறார்கள். எலியாவை கூப்பிடுகிறான். எலியா வருவாரான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு சிலர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து, கடற்காலானை எடுத்து திராட்சை ரசத்திலே தோய்த்து அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே பார்க்கலாம் வர்றாரா, எலியா வந்து இவரை காப்பாற்றுவாரா பார்ப்போம் என்று ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் 12 மணிக்கு நாடெங்கும் இருள், 3 மணி வரைக்கும் அப்படி இருக்கிறது. இதையெல்லாம் எதிரே நின்று ஒரு நூற்றுவர் தலைவன், பிரைஸ் தி லார்ட், இதுதான் செய்தி, ஒரு நூற்றுவர் தலைவன், புற இனத்து மனிதன், படை வீரன், தளபதி முன்னாடி நின்று பார்த்து கொண்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மரிக்கிற அந்த நேரத்தில் கோவிலினுடைய திரைச்சீலை 2ஆக கிழிகிறது. நிலநடுக்கம். அந்த சூழலில் ஆண்டவர் இயேசு இறந்த பொழுது அவருக்கு நேரெதிரே நின்று கொண்டிருந்த அந்த மனிதன் சொல்லுகிறார், உண்மையாகவே உண்மையாகவே இந்த மனிதர் கடவுளின் மகன். எப்ப சொல்றாரு? இறக்கும் போது அவர் சிலுவையை சுமந்து வந்ததை பார்த்தவன், மற்றவர்கள் கொடுத்த துன்பங்களை தாங்கிக் கொண்ட விதத்தை பார்த்தவன், மற்றவர்கள் ஏளனம் செய்தது, விமர்சனம் செய்தது எல்லாவற்றையும் காரி உமிழ்ந்து அவரை எல்லா வகையிலும் அவமானப்படுத்தியதை எல்லாம் பார்த்து இந்த ஆண்டவர் சிலுவையிலே காட்டிய பொறுமை, மன்னிப்பு எல்லாம் பார்த்தவன். அவர் மரித்த விதத்தை, துன்பங்களை தாங்கியதை பார்த்து அவன் சொன்னான், உண்மையாகவே இவர் இறைமகன். அவர் புதுமைகள் செய்யும் போதோ, அறிவுரைகள் வழங்கும் போதோ, போதனைகள் கொடுக்கும் போதே அவன் சொல்லவில்லை. மரிக்கிற பொழுது அவருடைய துன்பத்தை, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் துன்பத்தை தாங்கிக் கொண்டதை பார்த்த அந்த மனிதன், இவர் உண்மையாகவே இறைமகன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது இதயத்திலே சாந்தமும் தாழ்ச்சியும் பொறுமையும் உடைய கடவுள் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பது, நானும் நீங்களும் சின்ன சின்ன பிரச்சனையை சந்திக்கும் போது, துன்பங்களை எதிர்கொள்ளும் போது மற்றவர்கள் நம்மை பார்க்கிறவர்கள் உண்மையிலுமே இவங்க கிறிஸ்தவங்க, கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகன், எவ்வளவு பொறுமையா எவ்வளவு அழகா பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, அதிலிருந்து வெளிவருகிறார்கள். உண்மையாகவே இவர்கள் இந்த கடவுளுடைய உண்மையான பிள்ளைகள் என்று நம்முடைய துன்பங்கள், துயரங்களை நாம் எதிர்கொள்வதை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கெத்செமனி பூங்காவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1 மணி நேரம் இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க என்று சீடர்களை அழைத்தார். போய் அப்பா தந்தையிடம் ஜெபிக்கிறார். மீண்டும் வருகிறார். மீண்டும் சோர்ந்து களைப்போடு கவலையோடு தூங்குகிறார்கள். இன்னும் 1 மணி நேரம் ஜெபிங்க என்று சொல்லுகிறார். மீண்டும் தந்தையிடம் செல்லுகிறார். துன்பங்கள் எவ்வளவு தூரம் என்றால் அவருடைய வியர்வை இரத்த வடிவிலே வருகிறது. ஆனாலும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை, கடவுளை தேடி சென்று எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து அந்த கெத்செமனி பூங்காவில் அவர் ஜெபிக்கும் பொழுது லூக்கா நற்செய்தி 22:43 வாசிக்கிறோம், ஒரு வானதூதர் அவரிடத்தில் கடந்து வந்தார். வானதூதர் கடந்து வந்தார், அவரை தேற்றினார், அவரை வலுப்படுத்தினார். நாம் துன்பப்படுகிற போது, துயரப்படுகிற பொழுது கடவுளை மறந்து விடுவோம், ஆலயத்திற்கு வருவதை நிறுத்தி விடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நேரத்தில் நீ நம்பிக்கையோடு இருக்கும் போது என் துன்பங்கள் என் வாழ்க்கையில் நிகழ்வது என் நன்மைக்காகவே என்று ஏற்றுக்கொள்வது, ஏதோ ஒரு நன்மைக்காகவே கடவுள் இதை அனுமதித்திருக்கிறார் என்று நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு வானதூதர் அந்த நேரத்தில் நமக்கு வருவார். அதைத்தான் இன்றைக்கு சிலுவையில் இருக்கிற மகிமை
சிலுவையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். கண்களை மூடி இறுதியாக நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக இதோ கடவுளுக்கு நம்மை காணிக்கையாக்குவோம். கடவுளுக்கு நம்மை காணிக்கையாக்குவோம். இந்த நல்ல தேவன் நம் வாழ்வில் இல்லை என்றால் நம் என்றோ நம் வாழ்க்கை முடிந்திருக்கும். இன்றும் இரக்கம் காட்டுகிறார், இன்றும் நம்மை அன்பு செய்கிறார், இன்னும் அவர் அன்பு செய்வார். அவர் நித்தியத்திற்கும் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்பது பிள்ளைகளே, இதோ இந்த நேரத்தில் இந்த பாடல் பாடுகிற பொழுது நாம் காணிக்கை எடுக்கிற நேரத்தில் நம்முடைய காணிக்கைகளை இறைவனுக்கு கொடுப்போம். கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுங்கள். கணக்கு பார்க்காமல் கொடுக்கிற கடவுள். அவர் கணக்கு பார்த்திருந்தால் நாம் என்றோ காணாமல் போயிருப்போம். இன்றும் இன்றும் அவர் அன்பு நமக்கு உண்டு. ஆகவே உங்கள் காணிக்கைகளை கைகளிலே எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஏழை விதவை கொடுத்த மனநிலையோடு ஆண்டவர் இயேசு பாராட்டிய அந்த விதவையை போல தன்னிடம் இருந்ததெல்லாம் கொடுத்த, உள்ளபூர்வமாக உள்ளத்திலிருந்து கொடுத்த அந்த காணிக்கையை போல உங்கள் காணிக்கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சிறிய ஜெபம் நீங்கள் காணிக்கை செலுத்தும் போது இந்த பாடல் பாடப்படும். கடவுளுக்கு மனமு வந்து கொடுப்போம். அன்பு இறைவா, இந்த பிள்ளைகள் இன்று கொடுக்கிற காணிக்கைகளை அவர்கள் வீட்டிற்கு செல்லுகிற பொழுது அதை இரட்டிப்பாய் மாற்றி பல விதங்களிலே பல ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறார்கள். என் சீடன் என்பதற்காக ஒரே ஒரு கிண்ணம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் நான் அதை மறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட நினைவு கூறும் தெய்வமே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இவர்களுடைய தேவைகளை சந்திங்க, வழிநடத்தி பாதுகாத்தருளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பாடல் பாடப்படும். பாடலோடு சேர்ந்து நம் காணிக்கைகளை கொடுப்போம்.
இறுதியாக ஒப்பு கொடுக்கிற அவருடைய வாஞ்சையான ஜெபங்கள், கண்ணீர் நிறைந்த மன்றாட்டுகள் எல்லாம் ஒரு பாதத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்னீரே, தடுக்காதீர்கள் என்று சொன்னீரே. நாங்கள் வெறும் மனிதர்கள், எங்களால் இயலாத சுவாமி, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்பிக்கையோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஒரு அருகிலே வருகிறோம். ஒன்றுமில்லாத எங்கள் வாழ்க்கை, நிரந்தரமில்லாத எங்களுடைய உலக வாழ்வு, இவற்றின் மத்தியிலே நித்தியத்திற்கும் நிரந்தரமான உமது அன்பை நோக்கி வருகிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பதில் கொடுக்கிற கடவுள் நீர், பதில் கொடுக்கிறவர் நீர். இவருடைய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு, எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வும் பதிலும் கொடுக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. நெஞ்சே, நீ உன் ஆண்டவரை வாழ்த்துவாயா. அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே என்று சொன்னீரே, மறவாமல் நாங்கள் நினைவு கூறுகிறோம். செய்த நன்மைகளுக்கு நன்றி சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னீரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். துன்பங்களுக்கு நன்றி, பிரச்சனைகளுக்கு நன்றி, வாழ்க்கையினுடைய சிக்கல்களுக்கு நன்றி. ஏனென்றால் இவற்றின் மத்தியிலே நீர் இருக்கிறீரே, எங்களை வழி நடத்துகிறீர் என்பதை, சிலுவையில் இருக்கிற அற்புத வல்லமையை, துன்பங்களின் வழியாகவே எங்களுக்கு மீட்பு என்பதை இந்த மாலை நேரத்திலே கற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டோம். உமது இதய அன்பில் இருந்து உணர்ந்து கொண்டோம். நன்றி, நன்றி சுவாமி. தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கும், ஒருவரையும் விடாமல், ஆலயம் உள்ளே வெளியே எல்லா இடங்களிலும் அமர்ந்திருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனியாய், குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நினைவுகூரும் தெய்வமே, நன்றி சுவாமி. ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் பயணங்கள், நாங்கள் படிக்கிற குழந்தைகளுடைய படிப்பு, நாங்கள் பயணம் செல்லுகிற பாதை, வாகனங்கள், ஓட்டுகிற வாகனங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆபத்துகள், விபத்துகள், மரணங்களில் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையும் வாழ்வும் கொடுப்பீராக. நன்றி, நன்றி சுவாமி. இயேசுவே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வணங்குகிறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இறுதியாய் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காய் நாங்கள் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மாண்புயர் we saw
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோ தூய ஆவியாரின் ஒன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். Glory